கடந்த 8 மாதங்களாக தமிழகத்தில் ஓடக்கூடிய பல நதிகளை தேடி ஒரு பிரம்மாண்ட பயணத்தை நாம் மேற்கொண்டோம். அந்நிகழ்வின் நிறைவாக இன்றைய தினம் தாமிரபரணியின் கடைசி கட்ட பயணத்தை நாம் மேற்கொள்ள உள்ளோம். குற்றாலம் தொடங்கி சீவலப்பேரி, ஆதிச்சநல்லூர், ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, தென் திருப்பேரை சொல்லக்கூடிய பல சுவாரஸ்யமான கதைகளை இன்றைய நிகழ்ச்சியில் காணவிருக்கின்றோம். அது மட்டுமின்றி ஆரவாரமின்றி தனது பயணத்தை தொடங்கும் தாமிரபரணி அமைதியாக புன்னக்காயலில் வங்கக்கடலில் கலக்கும் இடத்தில் இந்நிகழ்ச்சியை நாம் இன்று நிறைவு செய்யவிருக்கின்றோம். நமது இன்றைய பயணத்தை ஆர்ப்பரித்து நீர் கொட்டும் குற்றால நீர்வீழ்ச்சிகளிலிருந்து தொடங்கவிருக்கின்றோம். கங்கைக்கு ஒரு யமுனை, காவேரிக்கு ஒரு கபினி, பவானி போன்று தாமிரபரணி நதிக்கு பெரிய துணை கிளையாறுகள் கிடையாது. கடனாநதி, ராமாநதி, மணிமுத்தாறு போன்ற சிற்றாறுகள் தான் இந்த நதிக்கு பலம் சேர்க்கின்றன. அந்த வரிசையில் தாமிரபரணிக்கு பலம் சேர்க்கும் மற்றும் ஒரு முக்கியமான சின்னதொரு கிளையாறு தான் சிற்றாறு. சித்ரா நதி, சிற்றாறு என பெயர் பெற்றுள்ள இந்த நதி குற்றால மலைகளில் உற்பத்தியாகின்றது. புகழ்பெற்ற குற்றால நீர்வீழ்ச்சிகள் அமைந்திருப்பது இந்த சித்ரா நதியில்தான். 80 கிலோமீட்டர் நீளமும் 1722 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்ட இந்த ஆறு தாமிரபரணியில் கலப்பது சீவலப்பேரி என்னும் ஊரில். தாமிரபரணி, சிற்றாறு நதிகளை தேடிச் சென்று ஆராயும் நமது பயணம் நம்மை ஆர்ப்பரித்து கொட்டும் குற்றால நீர்வீழ்ச்சிகளுக்கு கொண்டு சேர்த்தது. பழைய குற்றாலம், ஐந்தருவி, மெயினருவி, தேனருவி என மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பாறைகளில் இருந்து கொட்டும் இந்த நீர்த்திரை காண கிடைக்காத ஒரு அபூர்வம். குரு ஆல் என்பது ஒரு வகை ஆலமரம். அத்தகைய மரங்கள் அதிகமாக காணப்படும் வனப்பகுதி என்பதால் குற்றாலம் என பெயர் பெற்றது இவ்வூர். சங்க காலத்தில் இது தேனூர் என்னும் பெயருடன் திகழ்ந்தது. இவ்வூர் சங்க பாடல்களில் பெண்ணின் அழகுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளது. குற்றால சாரலுக்கென ஒரு தனி சிறப்பே உண்டு. இந்த அருவியின் நீர் மூலிகை தன்மை கொண்டுள்ளதால் இங்கு சோப், ஷாம்பு போன்ற பொருட்கள் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த அருவியில் இருந்து வெளியேறும் நீர் கீழ்மடை விவசாய கிராமங்களின் வாழ்வாதாரம் என்பதால் இந்த சோப் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு முக்கிய சுற்றுலா தலமான குற்றாலத்தில் சுகாதாரம் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. மெயின் அருவியில் இருந்து வெளியேறும் நீரோடையில் உள்ளூர் வியாபாரிகள் சிலர் தங்களது கழிவுகளை கொட்டியுள்ளதை நம்மால் காண முடியும். இந்த நீரோடையின் கரைகளில் அழகிய கல் மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவைகளை சுற்றிலும் மக்காத நெகிழி குப்பைதான் காண முடிகின்றது. அருவியின் பிரம்மாண்டத்தை ரசிப்பதா அல்லது நமது பொறுப்பற்ற செயல்களை எண்ணி வருந்துவதா என்ற குழப்பத்தில் இருக்கும் நம்மை ஈர்ப்பது அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவில். மெயின் அருவிக்கு மிக அருகில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். பிற கோவில்களைப் போல் சதுர அல்லது நீண்ட சதுரமாக அமையாமல் சங்கு வடிவில் அமைந்திருப்பது இத்திருக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். திருஞான சம்பந்தர் தேவார பதிதத்தில் இத்திருக்கோவில் பற்றி வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர்வேங்கை, கொம்பார் சோலை கோலவண்டி ஆழ்சை குற்றாலம், அம்பான் ஐயோ டாலமரந்தான் அலர்கொன்றை, நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்காள் என்று பாடினார். மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாச்சகத்தில் திருப்புலம்பல் சிவானந்த முதிர்வில் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவு மினியமையும் குற்றால தரந்துரையும் கூத்தா உன் குறைக்களர்க்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என பாடினார். மாணிக்க வாசகர் கிபி 3ஆம் நூற்றாண்டு காலத்தவர் என்பதால் இத்தலம் அதற்கும் முந்தையதாகும். கிபி 10ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையும் அதற்கு முந்தைய கல்வெட்டுகளும் இங்கு பல உள்ளன. பாண்டிய மன்னர் சடையன் மாறன் காலத்தில் இத்திருக்கோவிலின் பெருமை தமிழ்நாடு முழுவதும் பரவி இருந்ததும், குற்றாலம் தேவார நாட்டின் பகுதியாக விளங்கியமையும், பாசுபத பெருமக்கள் எனும் ஆலோசனை சபை இத்திருக்கோவிலுக்கு இருந்தது என்பதும் தெரிய வருகின்றது. குற்றாலநாதருக்கு வற்றா குடிநீரும்
மாறா தலையிடியும் எனும் சொல் வழக்குள்ளது. அகத்தியர் திருமாலை சிவனாக்க தன் கைகளால் தொட்டதால் சிவலிங்கத்தின் தலைபாகத்தில் 5 விரல்களும் பதிந்த வடு உள்ளது. முனிவர் தொட்டு அமுக்கியதால் உண்டான தலைவலி நீங்கவே இன்றும் சிவலிங்கத்திற்கு தைல அபிஷேகம் நடைபெறுகின்றது. இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் மகா சந்தனாதி தைலம் பல மூலிகைகள், வேர்கள் மற்றும் மருந்துகள் சேர்ந்த மருத்துவ முறைப்படி பக்குவமாக காய்ச்சப்படுகின்றது. இது தலைவலி, வயிற்றுவலி முதலான கொடிய நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. 5 அம்பலங்களில் இத்திருக்கோவில் சித்திர சபையாகவும் விளங்குகின்றது. இந்த சிறப்புகள் மட்டுமின்றி இலக்கிய சிறப்பொன்றும் கூட இத்திருக்கோவிலுக்கும் இவ்வருவிக்கும் உள்ளது. திருக்குற்றால குறவஞ்சி எனும் ஒரு சிறந்த இலக்கிய காவியத்தின் மையமே இவ்வூரும் இத்திருத்தலமும் தான். குற்றாலநாதரின் திருவிழா எழுச்சியை குறித்து முன்னரே கட்டியங்காரர் கூறுகிறார். திருவிழா தொடங்குகிறது. மூவர் தமிழும் நான்மறைகள் முழங்க குற்றாலநாதர் வீதியில் உலா வருகிறார். குற்றாலநாதரின் திருவிழாவை காண பெண்கள் பலர் எழுந்து வருகின்றனர். அப்பொழுது பந்தாடி கொண்டிருந்த வசந்தவல்லி என்பவரும் இத்திருவிழாவை காண வருகிறார். தோழியின் வாயிலாக இறைவனை பற்றி அறிந்த வசந்தவல்லி இறைவன் மீது காதல் கொண்டு தோழியை தூதனுப்புகிறார். இந்நிலையில் குறி சொல்லும் குறத்தி பெண் ஒருவர் அத்தெருவழியே வருகிறார். தோழி அவரை குறி சொல்ல அழைத்தவுடன் குறப்பெண் தன்னாட்டு மலை வளமும் தொழில் வளமும் சிறப்பாக எடுத்து கூறுகிறார். பின் வசந்தவல்லியின் கையை பார்த்த அவர் குற்றாலநாதர் மீது காதல் கொண்டுள்ள செய்தியையும் குற்றாலநாதரின் புகழ் பற்றியும் எடுத்துச் சொல்லி வசந்தவல்லியின் எண்ணம் நிறைவேறும் என்றும் கூறி சொல்லி பரிசு பெறுகிறார் அக்குரத்தி. அக்குரத்தியின் பெயர் சிங்கி. அவரின் கணவரின் பெயர் சிங்கன். சிங்கி என்ற அக்குரத்தியின் கணவர் சிங்கன் அவரை தேடி காண வருகிறார். குரத்தியை கண்ட சிங்கனிடம் குரத்தி நடந்ததை சொல்ல இருவரும் குற்றாலநாதரை பாடி இன்பம் அடைகின்றனர். இமைக்கும் நொடியில் ஆரவாரமாய் கொட்டும் அருவி. ஆர்ப்பரித்து கொட்டினாலும் அருவியிலிருந்து மெல்லத் தோன்றி நம்மை சீண்டி பார்க்கும் சாரல். அவசர அவசரமாய் எங்கோ ஓடும் நீரோடை. ஓடையின் கரை மீது சித்திர சபை கொண்டு சங்கு வடிவில் திருக்கோவில். திருக்கோவில் பற்றிய ஒரு அழகிய காவியமாய் திருக்குற்றால குறவஞ்சி என எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட இந்த மலையடிவாரத்தில் இருந்து துவங்குகின்றது சிற்றாரின் பயணம். முன்பொரு காலத்தில் கேரள மாநிலத்தின் எல்லைக்குள் இருந்த செங்கோட்டை, குற்றாலம் பகுதிகள் மாநிலங்களின் எல்லைகள் மாற்றியமைக்கப்பட்ட பொழுது தமிழகத்தினுள் இணைக்கப்பட்டன. இதற்கான சுவடுகள் இன்றும் கூட இவ்வூர்களில் காண முடிகின்றது. சிற்றாறு நதிக்கரையில் இப்பகுதிகளில் பல சுவாரஸ்யமான ஊர்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் இளஞ்சி. செங்கோட்டை, குற்றாலம், தென்காசி முக்கோணத்தின் மத்தியில் அமைந்திருப்பது இந்த இயற்கை எழில் கொஞ்சும் கிராமம். இங்குள்ள திருவிலஞ்சி குமரர் கோவில் சுற்றிலும் வயல் வெளிகள் ஒருபுறம், தென்னை தோப்பு மறுபுறம், நீர் ஓடைகள், அடர்த்தியான மரங்கள், நேர்த்தியான கட்டிடக்கலை என ஒரு அற்புதமான பக்தி உணர்வுக்கு ஏற்ற இடமாக இது திகழ்கின்றது. இவ்வூரின் அழகை ரசித்தபடி நாம் வந்தடைவது தென்காசி. தமிழகத்தில் உள்ள உயர்ந்த கோபுரங்கள் கொண்ட திருக்கோவில்களில் தென்காசி விஸ்வநாதர் திருக்கோவிலும் ஒன்று. முன்பொரு காலத்தில் தென்காசியை ஆட்சி செய்த பராக்கிரம பாண்டிய மன்னரின் கனவில் சிவபெருமான் தோன்றி, தெற்கில் உள்ள என்னுடைய பக்தர்கள் சிலர் வடக்கில் உள்ள காசிக்கு பாத யாத்திரை செல்லும் பொழுது காசியை வந்தடையும் முன்னரே இறந்து விடுகின்றனர். அதனால் அவர்கள் என் அருள் பெற தெற்கில் தென்காசி கோபுரத்தை கட்டுமாறு ஆணையிட்டுள்ளார். அதனை ஏற்ற பராக்கிரம பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டதுதான் தென்காசி திருக்கோவில் கோபுரம். அந்த கோவிலின் பெயராலேயே இவ்வூரும் அழைக்கப்படுகின்றது. முற்காலத்தில் சோழர்கள் புகழ் சற்றே குறைய பாண்டியர்களின் கை ஓங்கியது. அந்த காலகட்டத்தில் பாண்டியர்களும் இலங்கை மீது படையெடுத்தனர். தென்காசியை தலைநகரமாக கொண்டு ஆட்சியும் செய்தனர்.
தென்காசியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி நடத்திய அரிகேசரி பராக்கிரம பாண்டியர் இலங்கை மீது படையெடுத்து அவ்வூரை பலமுறை வென்றதாக கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ளன. ஆன்மீகம், வரலாறு, இயற்கை வளம் என பல விதங்களில் சிறப்புகள் பெற்ற ஊர் தென்காசி. குற்றால மலைகளில் இருந்து இளஞ்சி, தென்காசி, திருச்சிற்றம்பலம் பகுதிகளை கடந்தோடும் சிற்றாருடன் இணையும் ஒரு முக்கியமான நதிதான் ஹனுமான் நதி. ராமாயண கதைகள் படி ஸ்ரீ ஹனுமான் இலங்கைக்கு பறந்த பொழுது இவ்விடத்தில் இறங்கி இந்நதியின் கரையோரம் ஓய்வெடுத்ததாகவும் அதனால் இந்நதிக்கு ஹனுமான் நதி என்ற பெயர் என்றும் கூறப்படுகின்றது. இந்நதி கரை மீது அமைந்துள்ள பல முக்கிய ஊர்களில் ஆயிக்குடியும் ஒன்று. ஆயிக்குடி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும். இந்த ஹனுமான் நதியும் சிற்றாரும் இணைந்து சீவலப்பேரியில் தாமிரபரணியுடன் இணைகின்றன. இவ்விரு நதிகளும் இணையும் இப்பகுதி ஒரு நதிக்கான சுவடின்றி காணப்படுகின்றது. ஒருபுறம் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதும் மறுபுறம் கழிவுகள் கொட்டப்பட்டும் காணப்படும் இவ்விடம் இரு நதிகளின் சங்கமம். சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டம் என்பது பல கடைக்கோடி கிராமம் வரை நீர் சேர்க்கும் ஒரு நெடுநாள் திட்டம். இப்பகுதிகளில் விவசாயத்திற்கு ஆதாரமாகவும் குடிநீருக்கு மூலதனமாகவும் விளங்கும் இந்நதி சீரழிக்கப்படுவதாக பலர் கவலை கொள்கின்றனர். நாம் பாபநாசத்திற்கு அருகில் அகஸ்தியர் மலையில் பார்த்து வியந்த தாமிரபரணிக்கு இந்த நிலையா என்றுதான் நாமும் அதிர்ந்து போகின்றோம். சீவலப்பேரியை கடந்து தாமிரபரணியுடன் பயணிக்கும் நாம் அடுத்து வந்தடைவது மருதூர். இவ்வூரில் அமைந்துள்ள மருதூர் அணைக்கட்டு சுவாரஸ்யமான ஒரு கட்டிடக்கலை. நீர் மேலாண்மையில் ஒரு தொலைநோக்கு திட்டம் இந்த அணைக்கட்டு. சுற்றிலும் விளைநிலங்கள் கொண்ட நதியோட்டம் என்பதால் நதி குறுக்கே அணை கட்டினால் பெருவெள்ள காலங்களில் விளைநிலங்கள் வெள்ளக்காடாக மாறும் அபாயம் இருப்பதை உணர்ந்து நதிவாக்கில் நீளமான நீர் திசை மாற்று தேக்கலுக்கு ஏற்றாற்போல் இந்த மருதூர் அணைக்கட்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த மருதூர் அணைக்கட்டின் அழகை ரசித்தபடி தாமிரபரணியின் நதியோட்டத்தை பின்தொடர்ந்து அடுத்து வந்தடைவது நவ கைலாயத்தில் 5வது இடத்தை பெற்றுள்ள முரப்பநாடு. இவ்வூரில் அமைந்துள்ள கைலாசநாதர் திருக்கோவில் நவகிரகத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்ற 7வது இடத்தை பெறுகின்றது. இத்தனை சுவாரஸ்யமான கதைகளை கொண்ட தாமிரபரணி நதி வழியே நாம் அடுத்து செல்லவிருப்பது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் இந்தியாவின் மிக பழைய நாகரிகத்தைச் சேர்ந்த தொல்லியல் களங்களில் ஒன்று. இக்களம் கிமு 1600க்கு முற்பட்ட நாகரிகத்தோடு தொடர்புடையது. தொல்லியல் துறையால் அகழ்வாய்வு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டு வரும் ஊர்களில் முதன்மையானதாகவும் இது திகழ்கின்றது. இங்கு புதைக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் வழியாக பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏறத்தாழ 114 ஏக்கர் பரப்பளவில் நடத்தப்படும் ஆய்வில் ஏராளமான ஈமத்தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இக்களத்தில் உள்ள புதைக்குழி தொகுதி 3 அடுக்குகளாக காணப்படுகின்றது. பாறைகள் நிறைந்த மலை சரிவுகளில் குழி தோண்டப்பட்டு சுட்ட சுண்ணாம்பினால் ஆன தாழிகள் இங்கு புதைக்கப்பட்டுள்ளன. ஒன்றினால் ஒன்று மூடப்பட்டு 2 தாழிகள் கொண்ட புதைக்குழிகளும் இங்கு உள்ளன. பண்டைய தமிழ் எழுத்துக்களுடன் கூடிய பல தாழிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆதிச்சநல்லூரில் கிடைத்த தொல்லியல் பொருட்களை கொண்டு அங்குள்ள மக்களின் பண்பாட்டை மூத்த ஆய்வாளர்கள் பல பட்டியல்களில் வகைப்படுத்துகின்றனர். அதன்படி ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் போர் வீரர்களாக இருந்துள்ளனர் என்றும் குதிரைகளை பயன்படுத்த தெரிந்தவர்களாக இருந்துள்ளனர் என்பதும் தெரிய வருகின்றது. இரும்பை உருக்கவும் வார்க்கவும் அதை வைத்து போர்க்கருவிகள் செய்யவும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. முருகப்பெருமானை தெய்வமாகவும் வழிபட்டு வந்துள்ளனர். ஆதிச்சநல்லூரில் கிடைத்த சிறிய வேல் முருக வழிபாட்டின் எச்சமாக கருதப்படுகின்றது. இத்தனை சிறப்புகளை கொண்ட ஆதிச்சநல்லூரை பாதுகாத்து மேலும் பல கட்டங்களாக ஆராயப்பட வேண்டிய ஒரு அபூர்வம் என்றே பலர் கருதுகின்றனர். ஆதிச்சநல்லூரை கடந்தோடும் தாமிரபரணி இங்கிருந்து அடுத்து வந்தடைவது ஸ்ரீவைகுண்டத்தை.
ஸ்ரீவைகுண்டம் திருக்கோவில் மற்றும் இங்கு கட்டப்பட்டுள்ள அணை ஆகியவை தாமிரபரணியின் இவ்வூர் அடையாளங்கள். இங்குள்ள வைகுண்டநாதர் திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இத்தலம் நவ திருப்பதிகளில் ஒன்றாகவும் உள்ளது. 12 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதியாக கருதப்படும் இத்தலம் நவகிரகங்களில் சூரியனுக்குரியது. பிரம்மதேவனிடமிருந்து அசுரன் சோமுகன் வேதங்களை திருடிச் சென்றுவிட பிரம்மா விஷ்ணுவிடம் உதவி வேண்டுகிறார். தாமிரபரணி கரையில் உள்ள கலச தீர்த்தத்தில் நீராடி வைகுண்டத்தில் உள்ள நாராயணனை நோக்கி அவர் தவம் புரிய நாராயணனும் வேதங்களை மீட்டு அவருக்கு உதவும் பொருட்டு அதே தலத்தில் வைகுண்டநாதராய் எழுந்தருளினார் என்கின்றது இக்கோவிலின் தலபுராணம். உற்சவர் சோரநாதன், கள்ளபிரான் என அழைக்கப்படுவதற்கும் காரணம் தரும் மரபு வழி செய்தியும் இத்திருத்தலத்தில் உள்ளது. ஸ்ரீவைகுண்டம் நகரில் திருட்டு தொழில் செய்து வந்த காலதூஷகன் என்ற திருடன் வைகுண்டநாதரை வழிபட்ட பின் தனது தொழிலை தொடங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான். கிடைத்த பொருளில் பாதியை பெருமாளுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டு மீதியை தன் தோழர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தானம் செய்து வந்தான். ஒருமுறை அரண்மனைக்கு திருடச் சென்றபோது இவனுடன் சென்றவர்கள் மாட்டிக்கொள்ள இவன் மட்டும் தப்பிவிட்டான். அரசன் இவனை பிடித்து வர காவலாளிகளை அனுப்பினார். காலதூஷகன் வைகுண்டநாதரிடம் வேண்ட அவனுக்காக பெருமாள் காலதூஷகன் உறவில் அரசவைக்கு சென்றார். அரசரிடம் அவர் குடிமக்களை சரிவர காக்க தவறியதை உணர்த்தி அரசருக்கும் காலதூஷகனுக்கும் காட்சி தந்து அருளினார் இவ்வூர் வைகுண்டநாதர். திருடனாக வந்தமையால் பெருமாள் இங்கு கள்ளபிரான் என்றும் சோரநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஸ்ரீவைகுண்டத்தின் கதையில் வியந்து நமது கவனத்தை ஈர்க்கும் மற்றும் ஒரு தாமிரபரணி ஆன்மீக தலம் ஆழ்வார் திருநகரி. இங்கு அமைந்துள்ள ஆதிநாதன் திருக்கோவில் 108 வைணவ திருக்கோவில்களில் ஒன்றாகும். இத்தலம் நம்மாழ்வாரின் அவதார தலமும் கூட. பிரம்மாவுக்கு குருவாக பெருமாள் வந்த திருத்தலம் என்பதால் குருகூர் எனவும் இது அழைக்கப்படுகின்றது. ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால் பெருமாள் ஆதிநாதன் என திருப்பெயர் பெற்றார். நாராயணன் ராமபிரானாக அவதரிக்கையில் இலகுவனாக உடன் வந்தவர் ஆதிசேஷன். தனது இறுதி காலத்தில் காலாந்தகனை சந்திக்கும் வேளை நெருங்குகையில் எவரையும் அனுமதிக்க வேண்டாம் என தன் தம்பியான இலகுவனிடம் ராமபிரான் கூறியிருந்தார். அவ்வேளை அங்கு துர்வாச மாமுனியை அனுமதிக்க இலகுவன் தயங்கவே அவர் அவனை புளிய மரமாக பிறப்பெடுக்கும்படி சபித்தும் விட்டார். அவ்வாறு ஆழ்வார் திருநகரி என்னும் இத்திருத்தலத்தில் இலகுவன் புளிய மரமாகிவிட அவர் வேண்டுகோளுக்கு இணங்கி ராமபிரான் பின்னாளில் தாமே நம்மாழ்வாராக அவதரித்து அப்புளிய மரத்தில் காட்சியளித்ததாகவும் இலகுவன் திருப்புலி ஆழ்வாராக இங்கு காட்சியளித்தமையால் இத்தலம் சேஷக்ஷேத்திரம் என விளங்குவதாகவும் உள்ளூர் மக்கள் நமக்கு தெரிவிக்கின்றனர். இத்தனை புனித தலங்களை கடந்தோடும் தாமிரபரணி நதி தென் திருப்பேரை ராஜபதி வழியே பயணித்து புன்னக்காயலில் வங்கக்கடலில் அமைதியாக கலக்கின்றது. அகஸ்தியர் மலையில் தொடங்கும் தாமிரபரணியின் பயணம் இங்கு இவ்விடத்தில் கடலில் சங்கமமாகின்றது. எண்ணற்ற உயிர்களுக்கு வாழ்வளித்து பலரின் வருங்கால கனவுகளின் அடித்தளமாக விளங்கி ஆதி காலம் முதல் இன்று வரை கண்டங்கள் பிரிந்தும் சளைக்காமல் ஓடும் ஒரு நதி தாமிரபரணி. இந்த தென்புறணைக்கு இருக்கும் ஆன்மீக சிறப்புகள், கலாச்சாரங்கள் கடந்து இந்நதிக்கு இருக்கும் இலக்கிய முக்கியத்துவங்கள் இந்நதியை மற்ற நதிகளிடமிருந்து தனித்து நிலைப்படுத்துகின்றது. உப்பளங்கள் ஒருபுறம், திரும்பிய திசையெங்கும் பிரிந்தோடும் தாமிரபரணி மறுபுறம் என நீரும் நிலமுமாக காட்சி அளிக்கின்றது புன்னக்காயல். வடக்கில் கொசஸ்தலையார் தொடங்கி தென்கோடியில் தாமிரபரணி வரை தமிழகத்தின் முக்கிய நதிகளை அதன் பிறப்பிடத்தில் இருந்து கடலில் சங்கமமாகும் இடம் வரை தொடர் பயணம் மூலம் ஆய்வு செய்து இந்நதிகள் சொல்லக்கூடிய அறிவியல், ஆன்மீகம், வாழ்வியல் கதைகளை கடந்த 8 மாதங்களாக நாம் பார்த்து வந்துள்ளோம். நம் நதிகள் நமது உரிமை என்பது போல் நம் நதிகள் நமது கடமை என்பதையும் நாம் உணர்ந்துள்ளோம். நம் நதிகளுக்கு இத்தனை பரிமாணங்களா என்ற ஆச்சரியத்துடன் தான்
இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நமது நதிகள் மீது நம் அனைவருக்குமே அளவில்லா பற்றும் பாசமும் நேசமும் இருக்கத்தான் செய்கின்றது. நம் நீரை நாம் நேசிப்பது வார்த்தையில் மட்டும் இல்லாமல் செயலிலும் காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் இந்நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம்.